கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது நேற்று முன்தின் மாலை தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 20,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 23,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. இந்த தண்ணீரானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் நலனை கருதி 2வது நாட்களாக குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் சாந்தி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சிக்மங்களூர், மைசூர், உத்தர கன்னடா, குடகுமலை, தட்சண கன்னடா, கேரளா மாநிலம் வயநாடு ஆகிய பகுதியில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள மாண்டியா மாவட்டத்தில் இருக்கும் கிருஷ்ணராஜசாகர், மைசூர் மாவட்டத்தில் இருக்கும் கபினி அணை ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டத் தொடங்கியுள்ளது. அதே போல நூகு, ஹேமாவதி, ஹாரங்கி ஆகிய அணைகளில் மழையின் காரணமாக முழு கொள்ளளவு எட்டப்பட்டுள்ளது. இதனால் அங்கு உள்ள அணைகளில் இருந்து மொத்தம் 41,000 கனஅடியாக தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 23,000 கனஅடியாக தற்பொழுது வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து குளிக்கவும் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒகேனக்கலில் உள்ள அருவிகளான மெயின் அருவி, ஐந்தருவி, சினிஃபால்ஸ் ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகின்றன. அரசி விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்ரீதரன்.